இந்த மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலா. ஓகே. இப்ப 2030 வரைக்குமே இவங்களுக்கு 7.5 சனி இருக்கும். ம். இந்த 7.5 சனி என்ன பண்ணும் சார்? நெறைய பேர் கேட்பாங்க. சார் எனக்கு வந்து 7.5 சனி பயமா இருக்கு. ம். நெறைய பேர் கேட்பாங்க. ம். சார் என் பொண்ணுக்கு 7.5 சனி நடக்குது. கல்யாணம் கல்யாணம் பண்ணலாமா? நடக்குமா? அதே போல தொழில் செய்யக்கூடியவர்கள். தொழில் பண்றவங்க ஏற்கனவே பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. அத அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டோம். அதுல என்ன டெவலப்மென்ட் பண்ணலாம்? இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன? வழிபாடு தான். வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா 7.5 சனி பெருசா பாதிக்காது. யார வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜி ஆசிரியரும் கூட. ஸோ உங்களுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னா சார்கிட்ட நீங்கள் தாராளமாக அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம். அதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழி பிரசன்னம் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா சோழி பிரசன்னம் மூலமாக உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணரும் கூட. ஸோ வாஸ்து ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் சாரை அணுகலாம். அவங்க வேற யாரும் இல்லை, டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இப்போ இன்னைக்கான டாபிக் ஒரு சூப்பரான டாபிக்கோட தான் வந்திருக்கேன். என்னன்னா, அடுத்த 5 வருஷம் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, அடுத்த 5 ஆண்டுகள் அப்படின்னா இந்த 2026ஐயும் சேர்த்து 30 வரைக்கும் 2030 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, சுப மாற்றங்கள் என்ன, எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இதுதான் இன்னைக்கான டாபிக். இதை பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம். முதல் ராசி மேஷராசி. மேஷராசி நேயர்களுக்கு இந்த 5 வருடம் எப்படி அமைய போகுது? மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 5 வருட பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா வருட கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்ல போறோம். அப்ப அந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசி மாறிட்டே இருப்பார். அடுத்தது வந்து குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி மாறிட்டு இருப்பார். அடுத்தது ராகு கேது. ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை மாறக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம். இதை வைத்து தான் நம்ம வந்து வருட கிரக பலனே சொல்றோம். அடுத்த 5 வருஷம் அப்படின்னும் போது இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் சில ராசிக்கு அதிகமா இருக்கும், சில ராசிக்கு கம்மியா இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா சொல்றேன், நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. நிச்சயமா சார். மேஷ ராசிக்கு இந்த 5 வருஷம் எப்படியெல்லாம் அமைய போகுது, பேசிக்கா என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? இந்த மேஷ ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இப்ப 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலா. இப்ப 2030 வரைக்குமே இவங்களுக்கு 7.5 சனி இருக்கும். இந்த 7.5 சனி என்ன பண்ணும் சார்? நிறைய பேர் கேட்பாங்க. சார் எனக்கு வந்து 7.5 சனி பயமா இருக்கு, என்ன பண்றது தெரியல, எல்லாரும் பயமுறுத்துறாங்க. ஆமா, சனி பயிற்சினாலே ஒரு பயம் வந்துரும் எல்லாருக்குமே. மத்த பயிற்சிகளுக்கு இவங்க பயப்படுறாங்களோ இல்லையோ, சனி பகவான் சனி பயிற்சி நடக்க போகுதுன்னாலே மேஷம் இல்ல எல்லா ராசிக்குமே ஒரு பயம் இருக்கு சார். இல்ல கரெக்ட். பட் என்ன பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு நீங்க பயப்பட வேண்டியது இல்ல, நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னாவே போதும். அப்ப எதுல கரெக்டா இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ஆசைகளை குறைத்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆசை அப்படின்றதே ரொம்ப கஷ்டமான விஷயம். குறைச்சிக்கிறது துன்பத்திற்கு காரணம் அப்படின்றது வந்து சனி பகவான் கண்டிப்பா உணர்த்துவார். இப்ப ஆசைன்னும் போது எப்படி ஆசைப்படாம இருக்காது? இப்போ ஒரு 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 அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஆசைப்படுவாங்களா இல்லையா? பையனுக்கு கல்யாணம் பண்ணி வாழ்வாங்களா? அது நியாயமான ஆசை. பிரிக்கணும் அது திருப்பி. அப்ப நியாயமான ஆசைகளுக்கு கண்டிப்பா சனி பகவான் நடுவில் நிக்கவே மாட்டார், தடை பண்ணவே மாட்டார். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, சார் என் பொண்ணுக்கு 7.5 சனி நடக்குது, கல்யாணம் பண்ணலாமா? கண்டிப்பா 7.5 சனில தான் கல்யாணம் நடக்கும். ஒரு குழந்தை பிறக்குமா? கண்டிப்பா 7.5 சனி தான் குழந்தை பிறக்கும். ஒரு வீடு கட்டலாமா? கண்டிப்பா கட்டலாம். ஒரு வேலை மாறலாமா? மாறலாம். ஆனா அது நியாயமான ஒரு விஷயமா இருக்கணும். சனி பகவான் தர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம், கர்மக்காரகன் சொல்லுவோம். அவருக்கு வந்து என்னன்னா, என்ன நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா அவர் ஒண்ணுமே உங்களை துன்பமே கொடுக்க மாட்டார். அப்ப ஒரு வீடு வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப வீடுன்றது எனக்கு தேவை. அப்போ ஒரு தேவைக்கு நீங்க வீடு வாங்கினா பரவாயில்ல. இல்ல சார் நான் வாங்கும்போதே எங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி பெருசா வாங்கணும், நான் வந்து ஒரு 3 பெட்ரூம் வாங்கணும், உள்ள இன்டீரியர் பண்ணணும், அதை பண்ணணும்னு சொல்லி
எப்ப நீங்க அந்த தேவையை தாண்டி போகிறீங்களோ அங்க பிரச்சனையை கொடுக்கும். அதுல கவனமா இருக்கணும். அப்ப வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல தேவைக்கு நீங்க வாங்கிக்கலாம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சார் நான் ஒரு கார் வாங்க போறேன் சார், வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. அது சனி பகவான், சனி அப்படின்னா பழையது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு செகண்ட் ஹேண்ட் காரா வாங்கிட்டா இன்னும் பிரச்சனையே இல்லை. அப்போ மேஷராசிக்காரங்களும் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்க போறாங்க, இடம் வாங்க போறாங்க, இவங்க தேவைக்கு வாங்கிட்டா பிரச்சனை கிடையாது, அது செய்யறது கொள்ளலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அடுத்தது வேலை. வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லாருக்குமே என்ன, நான் வந்து இப்போ ஒரு 50,000 சம்பளம் வாங்குறேன், அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுவோம், இயற்கை அது. அடுத்த வருஷம் ஒரு 60,000 வாங்கணும், ஏன்னா கண்டிப்பா வேணும். ரெண்டாவது செலவுகளும் அதுக்கு மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது விலைவாசி ஏறுது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எல்லாமே இருக்குன்னும் போது அவங்க கண்டிப்பா அதை நியாயமா பண்ற விஷயம். ஆனா நான் 50,000 சம்பளத்துக்கு பதிலா ஒரு இடத்துல எனக்கு வந்து வேலை தரேன்னு சொல்றாங்க, அங்க வந்து 1 lakh சம்பளம் தரேன்னு சொல்றாங்க, அப்ப என்ன ஆகும்னா அது தப்பு கிடையாது, அது சாதாரண காலகட்டங்களில் ஒன்றும் பண்ணாது. ஆனா 7 சனி காலகட்டங்களில் என்ன பண்ணும்னா இந்த மாதிரி வந்து நீங்க வாங்கன்னு யாராவது வற்புறுத்தி உங்களை கூட்டிட்டு போய் அங்க உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. அப்ப என்ன ஆகுனா இங்க ஒரு 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா அங்க போய் 1 லட்சம் கிடைக்கும், ஆனா 3 மாசம் தான் வேலை செய்ய முடியும், 4ஆம் மாசம் வேலை போயிடும், திருப்பி பழைய கம்பெனிலும் சேர முடியாது, திருப்பி வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்னா வாய்ப்பே இல்லாம போயிடும். அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு சம்பளம் 1 லட்சம் தராங்க, அது கம்பெனி நல்ல கம்பெனியா, உண்மையிலே தருவாங்களா, அங்க வேற எதுவும் பிரச்சனை வராதா, 1 வாட்டிக்கு 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி இவங்க யோசிக்காம இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர், மனைவி, கணவர் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு என்னென்ன தப்பு இருக்கு என்னென்ன நல்லது இருக்கு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்லது. சில நேரம் அது நல்லதா கூட இருக்கலாம், தப்பு கிடையாது, ஆனா அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. ஆசை அதிகப்படாம எங்கேயாவது நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க பல பேர், சார் நான் ஒரு நல்ல கம்பெனி நினச்சி மாறினேன், அங்கே போனால் பயங்கரமான பிரச்சனை, அது வந்து வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு எனக்கு, இப்போ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் 6 மாதம் கிடைக்காம இருக்கு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனைல மாட்டுவாங்க, கவனமாக இருக்கணும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழில் பண்ணுறவங்க ஏற்கனவே பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம், அதில் என்ன டெவலப்மெண்ட் பண்ணலாம், அந்த விஷயத்தில் ஒரு கடன் இருக்கு, அதை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்போ தான் என்ன ஆகும்னா பேங்க்ல உங்களுக்கு 1 கோடி ரூபா லோன் தரோம், ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, நான் பெரிய லெவல்ல என்கிட்ட காசு இருக்கு, நான் உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ண நீங்க பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே இருக்கும். பிசினஸ் பண்றவங்கன்னும் போது 4 காசு வந்தா 4 சம்பாதிக்கலாம் நினைப்பாங்க, தப்பு இல்லை. ஆனா அந்த 7 சனியில் என்ன பண்ணணும்னா அதிக ஆசையை ஏற்படுத்தி எங்கேயா மாட்டிக்குவீங்க. என்னன்னா ஒரு தெரியாத ஃபீல்ட்ல போய் நான் என்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி மாட்டினவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுல கவனமா இருக்கணும். ஒண்ணு. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள். இந்த 7 சனியில தான் என்ன ஆகும்னா ஷேர் மார்க்கெட்ல பணம் சம்பாதிச்சிடலாம், இவங்க ஒரு நாள் பண்ணுவாங்க, பண்ணவொன்னே அன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சிரும். அப்ப என்ன தோணும் எல்லாருக்குமே, மறுபடியும் நம்ம பண்ணலாம், ரெகுலரா இது லாபம் வரும். மொத்தமா என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 நாள் 10,000 வரும். சரி நம்ம ஒரு 1 லட்சம் போட்டோம், 10,000 வந்துச்சு, நம்ம ஒரு 10 லட்சம் போட்டா அப்போ 10 லட்சம் போடாம மொத்தமா போயிடும். 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 10 லட்சத்தை போயிடும். அது மாதிரி சீட்டு போடுறது, அந்த மாதிரி வேற ஏதாவது தெரியாத ஒரு நிறுவனத்துல இன்வெஸ்ட் பண்றது, வட்டிக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 7 சனி காலங்களில் மேஷராசி என்பதற்கு வரும். அதனால அதுல கேர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா சிறப்பு. மற்றபடி கல்யாணம் நடக்குமானா கண்டிப்பா நடக்கும், குழந்தை பேர் கிடைக்குமானா கண்டிப்பா குழந்தை பேர் கிடைக்கும், வேலை நியாயமான வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த 7 சனி காலத்துல தான் வெளியூர்ல வேலை கிடைக்கும், வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை எங்க அம்மாவை பார்த்துக்கணும், எங்கள் அப்பாவை பார்த்துக்கணும், என் மனைவி விட்டு போக முடியாது, என் கணவரை விட்டு போக முடியாது, என் குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அந்த வாய்ப்புகளை தட்டி கழிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த காலகட்டம் அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக மாறும். அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா சிறப்பு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி பணம் கட்டி நான் வெளிநாடு போகிறேன் ஒருத்தரை நம்பி செஞ்சாங்கன்னா அதில் பிரச்சனை வரும். அதில் பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன, வழிபாடு தான். வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா 7 சனி பெருசா பாதிக்காது. யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா விநாயகரையும் ஆஞ்சநேயரும் வழிபாடு பண்றதுதான் சிறப்பு. இந்த 7 சனியில மாட்டாத ஆள் யாருன்னு கேட்டா விநாயகரும் ஆஞ்சநேயர் தான். அதனால விநாயகர் வழிபாடு ரெகுலரா பண்ணலாம், தப்பே கிடையாது. அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு இதை பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா தேவையில்லாத ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம
நம்ம நார்மலான லைஃப்பை லீட் பண்ணுவோம், தேவையான ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு வாழ்க்கையை வாழ்வாங்க. அப்போ எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அடுத்த 5 வருஷம் நீங்கள் கேட்ட மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. இல்லைன்னா பாதிப்புகள் கண்டிப்பாக வரும். கடவுளே வந்து சொன்னா கூட சில பேர் கேட்க மாட்டாங்க, வேண்டாங்க அப்படின்னு சொன்னா கூட நீலாம் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நடக்கும். அதனால 7.5 சனியில தேவையில்லாத ஆசைகளுக்கு ஆசைப்படாம அமைதியா தேவையான ஆசைகளுக்கு செஞ்சாங்க, அதுக்கான முயற்சிகள் செஞ்சாங்க, உழைப்பை போட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீரும் சிறப்புடன் அடுத்த 5 ஆண்டுகள் இவங்க நல்லபடியா இருக்கலாம். சூப்பர் சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மேஷராசிக்கு அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்க போகுது, என்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு நல்ல ஒரு தகவல். நன்றி. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரி, நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல பிரசன்னம் பார்க்கணும், இல்ல வாஸ்து ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கு, என்னுடைய வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து நீங்க கிளாஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜோதிடம் கத்துக்கணும், இல்ல வாஸ்து கத்துக்கணும், இல்ல நான் வந்து நியூமராலஜி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணலாம். சேம் இதே வீடியோல இருக்கிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மாதம் அந்த கோர்ஸ் இருக்கு, அதை படிக்கிறதால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.